அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரப்படி நாம் பல விஷயங்களை பார்த்து செய்வோங்க. ஒரு வீட்டை அமைக்கிறது கட்டுறது அப்படிங்கிறது வாஸ்துப்படி சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் அனைத்து விதமான சகல சௌகரியங்களும் சகல வளங்களும் 16 வளங்களும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீடு கட்டுறதுலேயும் சரி, நம்ம ஒரு பொருளை ஒரு திசையை நோக்கி வைக்கிறதுலையும் சரிங்க. அது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் நன்மையும் இருக்குது. நம்ம திசை மாற்றி வைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் தீமையும் உருவாகலாம். அந்த வகையில் சின்ன பொருட்களுக்கு கூட வாஸ்து சாஸ்திரப்படி நாம் வைக்கும்போது அதீத நன்மைகளை நம்மளால் உடனுக்குடன் அடைய முடியும். அதிலும் குறிப்பாக கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் தினமும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி இல்லாமல் ஒரு வேலையும் நாம் செய்கிறது கிடையாது. காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்க்கறது பலரும் தங்களுடைய வழக்கத்தில் வைத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கண்ணாடியை வீட்டிலுடைய எந்த திசையை நோக்கி வைத்திருக்கணும், எந்த திசையை நோக்கி வைத்திருந்தால் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும், எந்த திசையில் கண்ணாடியை கண்டிப்பாக வைக்கவே கூடாது. தவறும் பட்சத்தில் தவறி நாம் வைக்கக்கூடாத திசையில் வைத்தோம் அப்படின்னா என்னதான் நாம் ஆன்மீக ரீதியாக 1000 தடவை நாம் இறைவனை வழிபட்டாலும் சரிங்க, அதனுடைய வருகையும் அதனுடைய நன்மைகளும் நமக்கு அந்த கண்ணாடி திருப்பி அனுப்பிடும். அதனால் கண்ணாடியை வைக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் நம்ம சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த பதிவில் நாம் கண்ணாடி எந்த திசையை நோக்கி வைத்தா நமக்கு அதீத செல்வ செழிப்போடு வளமையும் கிடைக்கப்பெறும், எந்த திசையில் நிச்சயமாக வைக்கக்கூடாது, அது வறுமையையும் தீராத கஷ்டத்தையும் நமக்கு வழங்கிடும். அதனால் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எந்த திசையில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கண்ணாடியை தவறான திசையில் வைத்தா வீட்டில் கெட்ட சக்தி வருங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை சரியான திசையில் வைத்தா வீட்டில் நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவறான திசையில் வைத்தா வீட்டில் அமைதி இல்லாமல் போகும். ஒவ்வொரு வீட்லேயும் கண்ணாடி முக்கிய பங்கு வகிக்குது. அது அலங்கார பொருளாக மட்டும் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்திலையும் முக்கியத்துவம் பெறுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை எப்படி வைக்க வேண்டும் என்பது தெரிந்து கொண்டா வீட்டில் மகிழ்ச்சியும் வளமையும் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நாம் கண்ணாடியை வைக்கக்கூடாத 4 திசைகளை பற்றி பார்க்கலாம். இந்த 4 திசைகளை கண்டிப்பாக நாம் கண்ணாடியை எக்காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது. அதில் முதல் திசை பார்த்தோம் அப்படின்னா தெற்கு திசை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கவே கூடாது. தெற்கு திசை செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுது. இது வலிமை மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிக்குதுங்க. கண்ணாடிகள் சக்தியை பிரதிபலிக்கும். தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கும் போது அது நல்ல சக்தியின் இயற்கையான ஓட்டத்தை கெடுக்கலாம். இதனால் வீட்டில் டென்ஷன், உடல்நல பிரச்சனை, அப்படி இல்லைன்னா சண்டைகள் வர ஆரம்பிக்கும். தெற்கு திசை நெருப்புடன் தொடர்புடையதுங்க. கண்ணாடிகள் தண்ணீரின் அடையாளமாக இருக்கு. இந்த 2 கூறுகளும் இயற்கையாகவே ஒன்றுக்கொன்று எதிரானவை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த திசையில் கண்ணாடியை வைத்தோம் அப்படின்னா சமநிலை இல்லாமல் போகலாம். அடுத்து வீட்டு வாசலுக்கு எதிரில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடிகள் வீட்டு வாசலுக்கு எதிரே இருக்கக்கூடாது. வீட்டு வாசல் அப்படிங்கிறது நல்ல சக்தி மற்றும் வாய்ப்புகள் வீட்டிற்குள்ள வரக்கூடிய வகையில் அமையப்பெறுது. கண்ணாடியானது வீட்டு வாசலை பிரதிபலித்தா அது சக்தியை உள்ள விடாமல் வெளியே தள்ளும். இதனால் வாய்ப்புகள் கை நழுவி போகலாம், மன அழுத்தம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்களில் கால தாமதங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். வீட்டு வாசல் சக்தியை வரவேற்க வேண்டுங்க, அதை பிரதிபலிக்க கூடாது. கண்ணாடிகள் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அவை அலங்காரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் ஆழமான மதிப்பை கொண்டிருக்கு. சரியான இடம் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அழைக்குது. அதே நேரத்தில் மோசமான நிலை எதிர்மறை ஆற்றலையும் துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா படுக்கைக்கு எதிராக படுக்கைக்கு நேராக கண்ணாடியை வைப்பது வாஸ்து சாஸ்திரப்படி நல்லது கிடையாது. கண்ணாடிகள் எதை பார்க்கிறது? அதை பிரதிபலிக்கும். கண்ணாடி உங்களுடைய தூங்கும் உடலை பிரதிபலித்தா அது அமைதியின்மையை உருவாக்கும், தூக்கத்தை கெடுக்கும். அப்படி இல்லைன்னா உடல்நல பிரச்சனைகளை கூட காலப்போக்கில் அது ஏற்படுத்த ஆரம்பிக்கலாம். இத்தகைய நிலை மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் படுத்திருக்கும் போது உங்கள் பிரதிபலிப்பு தெரியாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை. வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு திசை ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தெளிவு, ஞானம் மற்றும் அமைதியுடன் தொடர்புடையது. இங்கே ஒரு கண்ணாடியை வைத்தோம் அப்படின்னா அது தேவையற்ற சக்தியை பிரதிபலித்து இந்த குணங்களை கெடுக்கும். இது குழப்பம், பதட்டம் மற்றும் உணர்ச்சி சமநிலை இன்மைக்கு வழிவகுக்கும். இது உங்களுடைய எண்ணங்களுடனான தொடர்பை குறைக்கலாம். இந்த திசை எப்போதுமே சுத்தமாகவும் திறந்த நிலையிலையும் இருக்க வேண்டும் அப்படின்னு பல நிபுணர்கள் நம்புகிறாங்க. கண்ணாடியை எப்போதுமே சரியான உயரத்தில் வைக்கணும். கண்ணாடியை மிகவும் உயரமாகவோ அல்லது மிகவும் தாழ்வாகவோ வைத்தோம் அப்படின்னா அது நல்ல சக்தியை ஈர்க்காது. கண்ணாடியை எப்போதும் வெளிச்சமான இடத்துல வைக்க வேண்டும். இருட்டான இடத்துல கண்ணாடியை வைத்தால் அது கெட்ட சக்தியை ஈர்க்கும். இந்த விதிகளை பின்பற்றி கண்ணாடியை வைத்தோம் அப்படின்னா வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடியை நிலைவாசலில் வைக்கலாமா அப்படின்னு பலரும் கேட்டிருப்பீங்க. அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை எங்கே வைக்கலாம், எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நாம் அதை செய்தோம் அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுங்க. வாஸ்து சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் பலருக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கும், இன்னும் பலருக்கு நம்பிக்கை இருக்காது. இதற்கு உதாரணமாக ஒரு திரைப்படத்தில் வருவது போல நரிமுகத்தில் விழித்தா அதிர்ஷ்டம் அப்படின்னும், எல்லாரும் வீடுகளில் நிறையத்தான் வளர்ப்பாங்க, நாயை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பலருக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்துகிறோம், அதில் கூட எங்கே வைத்து உபயோகப்படுத்த வேணும் அப்படின்னு இருக்குங்க. அதுபோல் எங்கே வைக்கக்கூடாது என்பதும் இருக்கிறது. கண்ணாடியில் வாஸ்துவா என நீங்கள் கேட்கலாம். கண்ணாடியெல்லாம் லக்ஷ்மி கலாட்சம். ஒரு சிலர் கண்ணாடியை படுக்கை அறையில் நாம் எழுந்திருக்கும் திசைக்கு எதிரே வைத்திருப்பாங்க. இது மிகவும் தவறு. இது மறந்தும் கூட செய்து விடாதீங்க. இப்படி செய்தால் கண்ணாடியால் நிறைய எதிர்வினைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். காலையில் எழுந்தவுடன் நாம் கண்ணாடியை பார்த்து கொண்டு எழுவதால் நாம் எந்த செயலை செய்தாலும் அது தோல்வியில் தாங்க முடியும். ஒருவேளை படுக்கை அறையில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கண்ணாடி இருந்தால் அதை எடுத்து திருப்பி வைங்க. இல்லை அப்படின்னா அதன் மீது ஒரு துணியை போட்டு மூடி வைங்க. காலையில் உங்களுக்கு தேவையான போது திறந்து பார்த்து கொள்ளலாம். அதுபோல் குளியல் அறையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வைத்தாலும் வடக்கு திசையில் இருக்கும் சுவற்றில் அல்லது கிழக்கு திசை சுவற்றில் தான் வைக்க வேண்டுமா. இது தவிர்த்து தெற்கு அல்லது மேற்கு திசையில் கண்ணாடி வைத்திருந்தால் வீட்டில் உள்ளோருக்கு நோய்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிலைவாசலில் சிலர் கண்ணாடியை வைத்திருப்பாங்க. இது அதிர்ஷ்டத்திற்காகத்தான். ஆனால் இப்படி வைக்கப்படக்கூடிய கண்ணாடியாலும் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிலைவாசல் கண்ணாடி வைக்கிறதுனால ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனையும் ஒரு சில குடும்பங்களில் சண்டைகளை கூட அது இழுத்து விடும். நிலைவாசலின் மேல் கண்ணாடி இருந்தால் அதை எடுத்து சுவற்றில் ஆணி எடுத்து மாட்டி விடுங்க. அதே நேரத்தில் வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்கள் நுழைந்ததும் கண்ணாடியை பார்க்கும்படியாக இருத்தல் வேண்டும். வீட்டின் நிலைவாசலில் அஷ்டலக்ஷ்மிகள் வாசம் கொள்கிறார்கள். அதனால் அங்கு கண்ணாடியை வைத்தால் வீட்டிற்கு வருவோரின் எண்ணங்கள் அந்த கண்ணாடி உள்வாங்கும். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷனில் கண்ணாடி வைக்க வேண்டும் அப்படின்னா அதை மேற்கு அல்லது தெற்கு பகுதியில் வைக்கலாம். மற்ற இரு திசைகளில் வைக்கக்கூடாது. வீட்டில் மேற்கு தெற்கு திசையில் தான் கண்ணாடிகளை வைக்கணும். உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள் இருந்தால் உடனே கண்ணாடியை எடுத்து வைத்து சரியான இடத்துல வைங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாசிட்டிவுடன் செய்தால் நிச்சயம் வெற்றி தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம்.
வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இது போன்ற மிக பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும்.